ஸோ இந்த மார்க்கெட்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர் நம்மளோட ஸ்கூலில் மார்க்கெட் பார்த்துருக்கேன். ஸோ மற்றபடி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சரி கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லையும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஃபுல்லாக நீங்கள் ஓவரால் சென்னை ஃபுல்லாக நீங்கள் எங்கே எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70% கடையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏஷியன் தான் இருக்கும். ஸோ எல்லா கடையில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் தான் இருக்கும். ஏதோ ஒரு பேலன்ஸ் 30% பார்த்தீங்கன்னா ஆப்ரோ இந்த வேறு பிராண்ட் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு 70% பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கடை இருக்குன்னா அது ஒரு 2000 கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஷியன் தான் யூஸ் பண்ணுவோம் மாஸ்கிங் டேப். ஸோ அந்தளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்துருக்கோம். குவாலிட்டியும் சரி, ஸோ அந்த ப்ரைஸும் சரி வந்து அந்தளவு நம்ம வந்து டெவலப் ஆகிருக்கும் ஸோ மாஸ்கிங் டேப்பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மார்ஜின் இருக்குது, நல்ல ஒரு பேஸும் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இது ஒன்று. நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஹெச், இங்கே பெவிக்கல் எஸ்ஹெச் பார்த்துருப்பீங்களே. ஸோ உங்களுக்கு எஸ்ஹெச் சொல்லிட்டு நம்ம ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து இது எஸ்ஹெச் பட் நம்ம வந்து சேல் பண்ணிருக்கோம். பட் பெவிக்கல் மெரின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரேட் தான் இருக்குது. நம்மகிட்ட எஸ்ஹெச் இல்லை. ஸோ ஏசியில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஹெச்சில் பொருளே இல்லை. இது வந்து மெரின் கிரேட். நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எஸ்ஹெச் அந்த கிரேட் சொல்லிட்டு விற்றுருக்கோம் மார்க்கெட்டில். பட் அதோட என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். எஸ்ஹெச் வந்து நீங்கள் ஒரு 250 ரூபா வாங்கினீங்கன்னா இது அதோட ஒரு 20 ரூபா கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அது ஒன்று. இல்லை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 20 டோக்கன் இருக்கும். ஸோ அது ஒன்று. அப்படி டோட்டலாக நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 220 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்கள் கிட்டத்தட்ட 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆகுது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு எஸ்ஹெச் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ அதோட கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெரின் நம்ம தரோம். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று திக்காக இருக்கும். ஏன்னா மெரினிங் பார்த்தீங்கன்னா வந்து திக்காக தான் இருக்கும். எஸ்ஹெச் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், மெரின் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ அந்த கிட்ட நம்ம மெரினும் கிட்ட தான் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா மெரின் கிட்ட சொல்லுவோம். நம்ம எஸ்ஹெச் நம்ம கிட்ட இல்லை, ஏஷியன் இல்லை, உங்கள்கிட்ட மெரின் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லணும், கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதுதான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெரின் கிட்ட நம்ம கிட்ட இருக்குது. எஸ்ஹெச் நம்ம கிட்ட இல்லை, மெரின் கிட்ட தான். அடிஷனல் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் இது ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. நீங்கள் வந்து சைட்டில் ஒரு வட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கரண்ட்டில் என்ன நீங்கள் லேபர் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த லேபரு என்ன குரூப் காஸ்ட் வாங்கிட்டாங்க காஸ்ட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். க்ளைம் பண்ணி அந்த ஒர்க் வந்து திரும்பி ஃபினிஷ் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ரீவர்க் பண்ணிட்டு வரும் நீங்கள் உங்கள் சைட்டை போயிட்டு. ஸோ இது வரைக்கும் அந்த கம்பெனி வந்ததில்லை. இதுக்கு முன்னாடி வந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்டாக கம்பெனி பெருசாக பார்க்குறதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில இடத்துல கம்பெனி சொல்லுவாங்க, அது என்னென்னு நம்ம அட்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டாக் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ரெகுலராக போய் சேல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேராக சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டாக் இருக்காது, கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருக்கும். இந்த 6 மந்த் 3 மந்த்லாம் வந்துன்னா முடிகிற ஸ்டாக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணால் என்னன்னா ஸ்மெல் வரும், கெட்டியாக இருக்கும், கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் ஆகும். அதெல்லாம் தவிர மற்றபடி வந்து ஃபெவிக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த மாதிரி இருக்கும் ஏஷியனில். அது என்ன அந்த இதுனா அந்த லாஸ்ட்டில் வரும்போது ஸ்மெல்லு அது கொஞ்சம் கெட்டியாக வருது, அந்த மாதிரி தான் ஒரு ரீசன் வருது. தவிர மற்றபடி ஸ்டார்டிங் சைடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனை போடணும், அந்த பிரச்சனை நீங்கள் ஷோராக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி போடலாம் நம்ம இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈடெக்ஸு நீங்கள் எதாவது வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி நினைக்கிறேன். ஸோ ஈடெக்ஸ் ஃபெவிக்காலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 500 550 ஸோ ஒரு இதில் ஒரு ரேஞ்ச் விற்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 480 வருது நம்ம வந்து சேல் பண்ணுறது. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா இடத்துக்கு பொறுத்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். பட் வந்து உங்களுக்கு 460 480 அந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃப் லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வரும். ஸோ ஒரு லிட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுவோம். ஒரு லிட்டர் ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போர்டு ஓட்டலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து. அது ஒன்று. இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் இருக்குது. இது கூட வந்து ஸ்கேனர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. வந்து லேட் ஆகுது, செட்டில் வந்து லேட் ஆகுது அவங்க வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரே பாயிண்ட்ஸாக வந்துடும். 15 நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் வந்து வித்ட்ரா ஆகும். அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிருக்காங்க.
அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப் டவுன்லோட் பண்ணணும், ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆப்னு சொல்லிட்டு. நீங்கள் மாஸ்டர் ஸ்டோக்கை சொல்லிட்டு கூகுளில் பார்த்தாலே வந்துடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, உங்கள் நம்பரை மட்டும் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு மட்டும் போட்டு நீங்கள் போய்ட்டு வந்து பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஸ்கேம் ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வரும். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா வந்துருக்கு. அப்புறம் நீங்கள் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு 20 ரூபா வந்து நம்ம டோக்கன் ஆகும், ஸ்கேனிங் பெனிஃபிட் ஆகும். ஸோ இது ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, ஒரு காட் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஒரு 10 ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவியாக உங்களுக்கு ஸ்மெல்லாகவும் நீங்கள் உட்காந்து எழுந்துக்கும்போது உங்களுக்கு ஒரு கேர்னஸ் இருக்கும். பட் நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது அந்த கேர்னஸ் இருக்காது. ஸோ அதாவது நம்ம மாதிரி நம்ம வந்து போட்டு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மெல்லு ஒன்று. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது, சும்மா இருக்காது ஸ்மெல்லு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஒர்க் பண்ணலாம், ஸ்மெல் இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை ரொம்ப நேரம். நீங்கள் இப்போ ஈடெக்ஸ் வாங்குறதுனா நீங்கள் மிக்ஸ் பண்ணதால அந்த எசன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகும். பட் நம்ம தான் ஆள் மிக்சர் தான் இருக்கும் உங்களுக்கு, அந்த கீழே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்காது. மற்றபடியும் அந்த எசன்ஸ்லாம் மேலே தான் இருக்கும் உங்களுக்கு, இந்த கீழே வந்து தங்காது, மேலேயே தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிக்ஸ் பண்ண மட்டும் போதும், நீங்கள் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அது ஆனால் ஐப்பரு நீங்கள் வந்து ஐப்பர் ஸ்டார் யூஸ் பண்ணுறீங்களா, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐப்பர் ஸ்டார் இருக்கும் உங்களுக்கு. டைனாமோ கோல்டுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஐப்பர் இல்லை, ஐப்பர் ஸ்டார் வந்து இதாக இருக்குது. பட் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐப்பர் ஈக்குவல் தான். நீங்கள் ப்ரைஸ் ஐப்பர் ஈக்குவல் தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐப்பர் ஸ்டார் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு கோட் தரீங்க அப்படின்னா ஒரு 15,000 16,000 வரும். ஒரு கிராமுக்கு 50 கிராம் நீங்கள் ஒரு கோட்டு தரீங்கன்னா இது வந்து ஒரு 2000 கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கோட் தரது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 கொடுப்பீங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு டோக்கன் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 100 ரூபா டோக்கன் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கேனிங். ஸோ அது ஒரு 100 ரூபா வரும். இது 100 ரூபா டோக்கன் உங்களுக்கு 200 ரூபா உங்களுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது இது ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இருக்கும். இதுக்கு 10 இதுக்கு 5 ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா வரும். ஸோ அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேஷ் டோக்கன் வச்சோம். அது நீங்கள் சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா வந்து இந்த கேஷ் கொடுத்துருங்க. நீங்கள் வாங்கும்போதே வந்து பிரிச்சுட்டு அப்படியே கொடுத்தீங்கன்னாக்கா அது கேஷை கொடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அது ஒன்று. நீங்கள் ஆப்பில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 100 ரூபா வரும். ஸோ அதை பாயிண்ட் காசு பெரிய விஷயம் இல்லை, பேஸ்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்குது. வீடெக்ஸோட ஈக்குவல் இருக்கா? வீடெக்ஸோட ஈக்குவல் இருக்குது. யூஸ் பண்ணிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? பண்ணலாம். என்னுடைய இதுல வந்து ஈடெக்ஸும் ஃபெவிகால் எஸ்ஹெச்சும் குறை சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட நான் 40 வருஷமா அது போடுறேன். இப்போ ஒரு 10 வருஷமா ஈடெக்ஸ் யூஸ் பண்றேன். எல்லாமே பக்காவா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இது இருக்கா அதுதான் கேள்வி. நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்போம். அப்படியா? ஓகே. நீங்க போங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு போங்க, வாங்கி போட்டு நீங்க வந்து சொல்லுங்க. நான் கம்ப்ளீட் வாங்கி போட்டு பார்த்தேன், அந்த அப்ரோவுக்கு ஈக்குவல் கிடையாது. அந்த அளவுக்கு கிரிப் இல்ல. அப்புறம் நம்பர் 1 இருக்கிறது இல்ல. பட் இது வந்து ஏசியன் போட்டிருக்காங்கன்னு வாங்கினேன், எனக்கு அதுல அவ்வளவு சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது. இப்ப ரீசனா ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட வாங்கினேன். ஆனந்த ஆர்டர்ஸ்ல கொடுத்தாங்க ஃப்ரீயா. ஆமா, நாங்க நிறைய மெட்டீரியல் வாங்கினோம், அதுல ஃப்ரீயா கொடுத்தாங்க 4 பண்டல். 4மே வேஸ்ட், ஒன்னும் அந்த அளவுக்கு கிரிப் இல்ல. அது என்னன்னா ஸ்டாக் வந்து க்ராஸ் அப் பண்ணுவோம். இது வேறயா? நமக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க வந்து வாங்குறது செக் பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயா கொடுத்து நாங்க ஒட்டா தான போறாங்க. நீங்க நல்ல நல்ல கொடுத்தா அது இல்லையா? ஃப்ரெஷா வாங்க வேலை செய்ய போறோம். டேட் போடுறீங்க, அந்த பிரச்சனை இருக்கு. டேட் இருக்கு. ஆக்சுவலா அது எனக்கு சாம்பிள் தான் கொடுத்தாரு. 1 இயர் தான். செல்ஃப் இப்ப தான் 1 சாம்பிள் தான் கொடுத்தாரு. எனக்கு பைசா எல்லாம் வாங்கல. ஆனா வந்து சாட்டிஸ்ஃபை இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இருந்தா கூட இல்ல வேண்டாம். அதான் நீங்க இது பாத்தீங்கன்னா செல்ஃப் 1 இயர் சாம்பிள் கொடுத்து நல்லதாவே தான் கொடுக்கணும். எல்லா பிராண்ட் சாம்பிள் 1 இயர் தான் செல்ஃப் லைஃப் வாஷிங் பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது செக் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆகா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா அப்போ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், துருப்பம் வந்து தெரிஞ்சிடும். திக்கா பார்க்கும்போது கெட்டியா இருக்கும். அது மினிமம் கெப்பாசிட்டி எத்தனை நாள்? அது 1 இயர் சொல்லி 1 இயர் மேனுஃபேக்சரிங்ல 1 இயர். ஆனா ஒரு 7 மாசம் கழிச்சு 7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். எல்லா பிராண்டும் கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் எல்லாம் கம்மியாயிரும். என்னன்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 கேஸ் போகும்போது மாதத்துக்கு ஒரு இடத்துல நான் என்ன பண்ணுவாங்கன்னா 10 சரிக்கிறோம். 7 கேஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து விற்பாங்க. அது விற்கும்போது என்ன விற்பே வருவாங்க. லாஸ்ட்டில் வந்து என்ன
ஸ்டார்டிங் போகிறது ஃப்ரெஷ்ஷாக போயிடும் கம்மியாக வராது.